குட் மார்னிங். இப்போ நம்ம பாயிண்டெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த டேட்டாவை நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா, நீங்கள் ப்ராஜெக்டோட ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் டேட்டான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஃபைல் நேம், நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற டேட்டா எந்த நேமில் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 4Dன்னு கொடுக்குறேன். 4Dன்னு எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற டேட்டா எனக்கு 4Dயாக சேவ் ஆகும். அந்த நேமில் எனக்கு சேவ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் 4Dன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும் ஆஸ் யுவர் நீடட், உங்களுக்கு எல்லா ஃபார்மேட்டும் இங்கே இருக்கும். மோஸ்ட்லி நம்ம கேட் ஃபார்மேட்டு தான் எடுப்போம். அதனால் நான் ஆட்டோ கேட் ஃபார்மேட் DWG ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறேன். அந்த கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் டேட்டா வரும். அதாவது உங்களுக்கு கேடோட லேயர் வேணுமா ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் மார்க்குன்னு இருக்குல்ல, உங்களுக்கு லைன் நேம், லென்த்து, ஏரியா இதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பாயிண்ட் சிம்பிள், அதுவும் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லேயர் கலர்ஸ், அதே மாதிரி கேடோட டெக்ஸ்ட், பாயிண்ட் நேம், கோடு, எலிவேஷன் இதெல்லாம் உங்களுக்கு அந்த டேட்டாவில் விசிபிள் ஆகணுன்னா நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டு, கோடு, எலிவேஷன்றது தனித்தனி லேயராக எனக்கு வேணும், தனித்தனி கலரில் வேணும் அப்படின்ற போது இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, எக்ஸ்போர்ட் ஆர் இண்டிவிஜுவல் லேயர்ஸ்ன்றது, அந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக பாயிண்ட் நேமோடு அதுக்கு ஒரு லேயர், இதுக்கு ஒரு லேயர்ன்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு லேயர் வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த டேட்டாவை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, குவிக் ஷேரில் இல்லை வாட்ஸ்அப் அந்த மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் இதை ப்ளூடூத் வழியாக கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகிடும் உங்கள் ஃபோனுக்கோ இல்லை உங்கள் லேப்டாப்புக்கோ. அவ்வளோதான். தேங்க்யூ.